இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகனே, அருமை மகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன். ஆமாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. படைத்தவரே உங்க கூட இருக்கிறாரு. பக்கத்துல அவர் இருக்காரு. நீங்க தான் மறந்துடுறீங்க. அவர் இருக்காரா இல்லையான்னு நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை பார்க்குறோமே. அவர் என் கூட இருக்கிறாரா, என் கூட இருந்த ஏன் பல விதமான சங்கடங்களின் லைஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பி வாழ்க்கையை ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்பலாம் வாழ்க்கையை குழப்பாதீங்க. அப்பா உங்களுக்கு தந்த வாழ்க்கை அழகானது, அருமையானது, அற்புதமானது, ஆசீர்வாதமானது. ஒன்ன மட்டும் நம்புங்க, படைத்தவர் உங்க பக்கத்துல பத்திரமா உங்க கூடவே இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கிறதுனால இந்த 13ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் வருங்காலம் நல்லா இருக்கும். இன்றைக்கு என்னுடைய கடமைகள், போக்கு வரவு, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம், என் பயணம், என் படிப்பு, என் சம்பாத்தியம், என் சரீர ஆரோக்கியம், என் மன சமாதானம் நல்லா இருக்கும்னு வாயை திறந்து சொல்லுங்க. நம்புங்க. உங்களை பாதிக்க சிதைக்க 1000 மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பதறாதீர்கள். அப்பாவின் கையில உங்க குடும்பம் பத்திரமா இருக்குங்க. ஆண்டவருடைய கையில நீங்க பத்திரமா இருக்கீங்க. ஆண்டவர் அவருடைய உள்ளம் கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவரை மிஞ்சி எந்த தீங்கும் உங்களை அழித்து விட முடியாது. ஒருவேளை பக்கத்துல 1000 பேர் விழலாம், வலது பக்கத்துல 10,000 பேர் விழலாம். அதனால நீங்க விழுந்துட மாட்டீங்க. நீங்கள் உறுதியா இருப்பீர்கள். அசையாத உறுதியான வலிமையான சீயோன் பர்வதத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். நம்புங்கள், படைத்தவர் உங்க பக்கத்துல உங்க கூட பத்திரமா இருக்காரு. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு குடும்பத்துல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும்படி ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். அப்ப அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்தார் அவருடைய உறவினரை கூட்டிட்டு வந்தாங்க. என்னுடைய உறவினருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஒரு வாலிப நடுத்தர வயது கொண்ட ஒரு சகோதரர், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த ஊழியக்காரர் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண உடனே அந்த குறிப்பிட்ட நபருக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவி பேசுது. அப்படியே நாக்க பெருசா தொங்க போட்டுக்கிட்டு, மூஞ்ச விகாரமாக்கி, கண்ணெல்லாம் பெருசா அப்படியே வெளியே வருவது போல் ஆகி, ரொம்ப ஆக்ரோஷமான சத்தத்தோட அந்த ஊழியக்காரரை பார்த்து சொல்லுது, நான் உன்னை அழிக்கணும், சாகடிக்கணும்னு சொல்லி நான் பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். உன் அம்மாவுடைய கருவில் நீ இருக்கும் பொழுது நான் உன்னை கொன்னுடணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா என்னால உன்னை கொல்ல முடியல. உன் அம்மாவின் கருவுல நீ தங்கியிருக்கும் பொழுது நீ மட்டும் இல்ல, ஆண்டவர் உன் கூடவே இருந்தாரு. அதுக்கப்புறமா நீ சின்ன வயசுல வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சைக்கிள்ல நீ பயணம் பண்ணும் போது ஒரு பெரிய விபத்தை கொண்டு வந்து உன்னை சாகடிக்க நான் பார்த்தேன். ஆனா அப்பவும் என்னால உன்னை அழிக்க முடியல. ஆண்டவரும் பக்கத்துல இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 விபத்தை நான் ஏற்படுத்தி உன்னை அழிக்க பார்த்தேன். ஆனா என்னால அழிக்கவே முடியல. உன்னை சிதைக்க பார்த்தேன், என்னால உன்னை சிதைக்கவே முடியல. உன்னை நாசப்படுத்த பார்த்தேன், ஆனா என்னால உன்னை நாசப்படுத்தவே முடியல. எங்கெல்லாம் உன்னை காலி பண்றதுக்கு நான் பிளான் பண்ணேனோ, உன்னை நெருங்கி வந்தேனோ, அப்பெல்லாம் என்னால உன்னை தொடவே முடியல. காரணம், ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறாரு. இப்பவும் என்னால உன்னை ஒன்னும் செய்ய முடியல, ஆண்டவரும் பக்கத்துல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தமிட்டு அலைகளித்து கொண்டு அந்த அசுத்தாவி அவனை தொப்புன்னு கீழே தள்ளி அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து சில நேரம் பொறுத்து அவன் எழும்புனா, அசுத்தாவி விலகி அந்த வாலிப பையன் தெளிவாயிட்டான், ஹீல் ஆயிட்டான், சுகமாயிட்டான், நல்லாயிட்டான். அப்புறம் அந்த ஊழியக்காரர் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல, நன்றி தான் வந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்காரன் தான், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு பேய் மூலமா, ஒரு சத்ரு மூலமா ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினாரு. நான் தாயின் கருவில் இருந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் என்னை கையை விடல.
எப்படியெல்லாம் என் ஆண்டவர் என்னை காப்பாத்தி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்து இருக்கிறாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை சுமந்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் என்னை கூடவே இருந்து என்னை நேசிச்சிருக்கிறாருன்னு ஒரு பிசாசு சொல்லி நான் கேள்விப்பட்டேனே. அதை கேட்கும் பொழுது என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம என்னால் இருக்கவே முடியலன்னு சொல்லி அழுது அழுது அந்த ராத்திரி முழுவதும் ஆண்டவருக்கு அந்த ஊழியக்காரர் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாராம். ஆம் அன்பான பிள்ளையே, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நிறைய பயப்படுறீங்க, நிறைய கவலைப்படுறீங்க, நிறைய துவண்டு போறீங்க, நிறைய சோர்ந்து போறீங்க. பயப்படாதே என் அன்பு மகனே, என் அருமை மகளே. படைத்தவரும் பக்கத்துல பத்திரமா இருக்காரு. எந்த தீங்கும், எந்த கேடும், எந்த கெடுதியும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனத்திலே, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல தேசம் பெரிய பஞ்சத்துல சிக்கப்பட்டிருக்கு. அப்பா சொல்றாரு, பஞ்சம் இருந்தாலும் பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். ஆகாரம் இல்லையா, பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். மழை இல்லையா, பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். நல்ல விளைச்சல் இல்லையா, பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். எதிர்பார்த்தது போல காரியம் போலையா, பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். உன்னை சங்கடப்படுத்தக்கூடிய பொல்லாத தீமைகள் எழும்பி விட்டதா, பயப்படாத, நாவும் கூடவே இருப்பேன். எவ்வளவு அற்புதமான தெய்வத்தை நீங்க நம்புறீங்க தெரியுமா? எவ்வளவு நல்ல தெய்வத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க தெரியுமா? இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நீங்க விசுவாசிக்கிறதுனால என் அன்பு பிள்ளையே, நீ நல்லா தானே இருக்க முடியும். நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப கர்த்தருடைய பிள்ளையே. உன் கையில ஒண்ணு இல்லாவிட்டாலும், உன் பையில ஒண்ணு இல்லாவிட்டாலும், உன் பக்கத்துல படைச்ச தேவன் பத்திரமா இருக்கிறார் என்பதை இந்த காலையில அழகா நம்பு தெய்வ பிள்ளையே. அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வீண் போகாது. நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. படைச்சவரை நம்புங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு காலையில நம்முடைய ஆலயத்துல 10:30 மணிக்கு ஒரு விசேஷமான உபவாச ஜெபம் நமக்கு உண்டு. ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்பு தெய்வ பிள்ளைகளை தவறாமல் இன்று உள்ள உபவாச ஜெபத்திலே பங்கு கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நபராய் இருப்பீர்களானால் ஆன்லைன் மூலமாய் இன்றைக்கு நடைபெறக்கூடிய உபவாச ஜெபத்திலே பங்கு கொள்ளுங்கள். படைத்த தேவன் இன்று உங்களை விசேஷமாக ஆஸ்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை கனப்படுத்த போகின்றார். ஒவ்வொரு நாள் காலையிலே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக, பலனுள்ளதாக, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குமேயானால் நீங்கள் மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு பயன் பெற்று நிறுத்திவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற பயனை உங்களுடைய சக நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த வீடியோ லிங்கை உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற சகோதரர் சதாம் குமார், அது போலவே பிள்ளைகள் எச் நேஹா, ஜஸ்விகா ஏஞ்சல், ஆன்வி, அது போலவே இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற சகோதரர் பாபு டேனியல், சிஸ்டர் ஜெயசீலி தம்பதியார், பிரதர் ஜி ராமலிங்கம், சிஸ்டர் ஆர் ரமீலா செல்வி தம்பதியார், இன்னைக்கு இவங்க திருமண நாள் காணவிருக்கிறாங்க. உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர்த்தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பல நேரத்தில் உடைய பிள்ளைகள் என்னோடு ஆண்டவர் இருக்கிறாரா என்ற சந்தேகங்கள் வலுத்து என் வாழ்வில் நான் நன்றாய் இருப்பேனா என்று சொல்லி பல அச்சங்கள் உதயமானால் இந்த சத்தியமுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலக்கரத்தை பிடித்து தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற, சத்தத்தை கேட்கிற, சத்தியத்தை கேட்கிற, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பக்கத்திலே பத்திரமாய் இருக்கின்றீர் என்ற புரிதலை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து சகாயம் பண்ணுவீராக.
மென்மேலும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி மனதார உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. உடைய கரம் காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்துவதாக. உடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கக்கூடிய பேரன்பை இன்றைய நாளிலே விளங்க வெளிப்படுத்த செய்வீராக ராஜா. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக நன்மைகளை வருஷிக்க செய்து, இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.